எதிர்பார்த்து ஒண்ணு கிடைக்கிறது வேற, எதிர்பார்க்காம ஒண்ணு கிடைக்கிறது வேற. நீங்க கர்த்தர் உங்களுக்கு எப்படி செய்வார்னா, எதிர்பார்க்காத ஒண்ண கர்த்தர் செய்வார். எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுவும் அவங்க எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து துரிதப்படுத்துறாங்களாம், போங்க போங்க போங்க. சரி, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அந்த அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இங்க இருந்து விடுதலை ஆனா போதும்னு மனசுல நினைச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பட்டவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இவங்களுக்கு தான் அந்த விடுதலை கிடைச்சிருச்சு. உடனே அவங்க இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறுது, ஆண்டவரே நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி துதிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து, ஆனா பொதுவா அவங்க கொடுத்துருக்க கூடாது, இவங்களை அடிச்சுதான் துரத்தணும். ஏன்? அவங்க எல்லாருடைய வீட்லையும் என்ன நடக்குது? அவங்க எல்லாருடைய வீட்லையும் சாவு, எல்லாருடைய வீட்லையும் மரணம், அந்த வீட்டிலேயே ஒரு துக்கம் நடந்துட்டு இருக்குது. இவங்க போய் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், மிதிச்சே வெளியே தள்ளுவாங்க, போடா வெளியே, எங்க வீட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், போனா துரத்து, அடிச்சு துரத்திருப்பாங்க. ஆனா துக்கம் நடந்த அந்த வீட்டில் உள்ளவங்க கொண்டு வந்து பொன்னையும் பொருளையும் கொடுத்து, போங்க போங்க கொண்டு போங்க கொண்டு போங்க. அதான் கர்த்தர் சந்தோஷப்படுத்துறது. ஹல்லேலூயா.